ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 12 வோல்ட் ரிலே யூஸ் பண்ணி இப்படி எல்இடி ஃப்ளாஷர் மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். எல்இடி ஃப்ளாஷர் செய்கிறதுக்கு இந்த மாதிரி 12 வோல்ட் ரிலே தேவைப்படும். இது வந்து எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும். வாங்கிக்கோங்க. 5 பின் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி 12 வோல்ட் எல்இடி வாங்கிக்கோங்க. இதெல்லாம் 10 ரூபா தான். அப்புறம் கெப்பாசிட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. 1000 UF 25 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. கெப்பாசிட்டர் வந்து நான் ஒயரை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ப்ளஸ் ஒயரை வந்து இந்த எட்ஜில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. மைனஸை வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த 2 பின் இருக்க சைடில் கனெக்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. கெப்பாசிட்டியில் மைனஸ் ப்ளஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கோடு போட்டிருக்கோம், அதுதான் மைனஸு. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை கலர் கோடு மைனஸு, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ப்ளஸ். இப்போ ஒரு காப்பர் கம்பி எடுத்துக்கலாம். அதை வந்து சென்டரில் இந்த சென்டர் பின்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பின்னு கரெக்டாக டச் ஆகாத மாதிரி கனெக்ட் பண்ணணும். வேறு எந்த பின்லையும் டச் ஆகிடக்கூடாது. அந்த சென்டர் பின்னில் வந்து அந்த சைட் பின்னுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். சைட் பின்னில் கனெக்ட் பண்ணிவிட்டு கெப்பாசிட்டரோட ப்ளஸ் பின்னில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிக்கணும். சால்ட்ரிங் இருந்தால் அதை வச்சு கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். 3 இடத்துலையும் கனெக்ட் பண்ணி வச்சு வேறு எதுலேயும் டச் ஆகாத மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை கட் பண்ணி விட்டுலாம். மீதி இருக்கிறத கரெக்டாக அந்த 3 இடம் வி ஷேப்பில் இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கணும். டிக் மாதிரி இருக்கும். அப்புறம் ஒரு 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயரில் ப்ளூ கலர் வந்து ப்ளஸ்ஸு, அதை வந்து கெப்பாசிட்டரோட ப்ளஸ் ஒயருக்கு ஆப்போசிட் சைடில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து மைனஸு, அதை நான் கனெக்ட் பண்ணுற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி வச்சு. இப்படி இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி ஒயர் கூட கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து இது வந்து எல்இடிக்கு போகிற ப்ளஸ்ஸு, எல்இடிக்கு போகிற மைனஸ் வந்து கெப்பாசிட்டரில் ப்ளஸ்ஸு கனெக்ட் ஆகிருக்குமோ அந்த பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்லா தெளிவாக பாருங்கள் நண்பா, வெயிட் பண்ணி பாருங்கள், நல்லா தெளிவாக புரியும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இடத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்இடி ஒயர் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பவர் சப்ளைக்கான ஒயர்ஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ரெட் கலர் ஒயர் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒயரை தான் நம்ம பவர் சப்ளைக்கான ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். நம்ம எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காட்டி ப்ளூ கலர் லைட் ஒயர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல பவர் சப்ளைக்கான ப்ளஸ் ஒயரை கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கரெக்டாக அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி இதில் வந்து க்ளூ கூட அப்ளை பண்ணிக்கோங்க, ஷார்ட் ஆகாத மாதிரி கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஒயர் எடுத்துக்கிறேன். இது வந்து ப்ளஸ்ஸு. இது ப்ளஸ்ஸுன்னு தெரியுதுக்காண்டி இதில் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். இப்போ வந்து மைனஸ் ஒயர் வந்து கெப்பாசிட்டரோட மைனஸ் ஒயர் கனெக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு பவர் சப்ளைக்கான மைனஸ் கிடச்சிரும். இதில் வந்து 12 வோல்ட் சப்ளை கொடுத்தோம்னா ஆப்போசிட் சைடில் இருக்க எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச கலரில் 2 எல்இடி எடுத்து அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை எல்இடினாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக ப்ளூ கலர் ப்ளஸ்ஸையும் க்ரீன் கலர் மைனஸையும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்துடலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாகவே புரியும். ரிலேயோட 3 பின் வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக பாருங்கள். இப்போ வந்து கெப்பாசிட்டர் வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காப்பர் ஒயர் எடுத்து இந்த 3 பின்னும் டச் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பவர் சப்ளைக்கான ஒயர் பார்க்கலாம். இப்போ எல்இடிக்கான ஒயர் பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜில் இருக்க அந்த ஒயர் எடுத்து எல்இடியில் ப்ளஸ்ஸு, அப்புறம் அதே ஒயரை பவர் சப்ளைக்கும் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க அதே இடத்துல. இப்போ வந்து கெப்பாசிட்டரோட மைனஸ் வந்து பவர் சப்ளைக்கான மைனஸு, அப்புறம் கெப்பாசிட்டரோட ப்ளஸில் தான் எல்இடியோட மைனஸை கனெக்ட் பண்ணணும். அந்த டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நம்ம சர்க்யூட்டை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ஒயரையுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒயருமே டச் ஆகாத மாதிரி ஷார்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் பவர் சப்ளை கொடுத்தோன்னே ரிலேயில் சவுண்ட் வரும். இந்த மாதிரி சூப்பராகவே பிளிங்க் ஆகுது எல்இடி. செம்ம சூப்பராகவே ஒர்க் ஆகுது நம்ம செஞ்ச எல்இடி ஃப்ளாஷர். இது போல் இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீயிங் நெக்ஸ்ட் வீடியோ.